இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல வந்து 7th சம் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஓப்பன் பாக்ஸ் இஸ் டு பி மேட் ஃப்ரம் அ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை வச்சு செஞ்சுருக்காங்க அந்த பாக்ஸை. அதனுடைய சைடு வந்து பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கொயரில் ஒரு பக்கத்தோட சைடு வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னா, எல்லா பக்கமும் என்னவா தான் இருக்கும்? அப்போ 24ஆ தான் இருக்கும். ஸ்கொயர்னால என்ன? ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னு நமக்கு தெரியும். அதுக்கடுத்து என்ன குடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்ட் டர்னிங் அப் த சைட்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். இதில காட்டியிருக்க மாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஸ்கொயர் இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த 4 கார்னர்லேயும் ஈக்குவலா அத கட் பண்ணி எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அத இந்த பாக்ஸ் மாரி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்பிரஸ் த வால்யூம் V ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் X அப்படின்றாங்க. நம்மள வந்து இந்த கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பாக்ஸு, இதனுடைய வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நமக்கு கிவன்ல என்னென்ன தெரியுமோ அத ஃபர்ஸ்ட்டு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்டு லென்த் வந்து என்ன இதில குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லென்த்து இதில மொத்தமா என்ன குடுத்துருக்காங்க? 24 சென்டிமீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா, அதில இந்த 2 பிளேஸ்லயும் இருக்கக்கூடியது எக்ஸா? இந்த 2 எக்ஸையும் என்ன பண்ணிறோம்? கட் பண்ணி எடுத்துட்டு தான் பாக்ஸ மேக் பண்ணியிருக்கோம். அப்ப அது 2யும் எக்ஸ் பிளஸ் எக்ஸு இன்னக்குள்ள போட்டுக்கலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து என்ன வரும்? 2எக்ஸ்ன்னு வருமா? அப்ப மொத்தமா 24 சென்டிமீட்டர். அதில 2எக்ஸ விட்டுட்டு பேலன்ஸ் தானே இங்க இருக்கும். ஏன்னா, அத கட் பண்ணி எடுத்துருவோம் 2எக்ஸ. அப்போ மொத்தமா லென்த் எவ்வளோ இருக்கு? 24 இருக்கு. அதில இந்த 2 எக்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எடுத்துடுறோம். -2எக்ஸ். அதனுடைய லென்த் தான் என்னது? இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய பாக்ஸோட லென்த். ஓகேவா? அப்ப பிரெத்தும் எப்படி இருக்கும்? லென்த்து என்னவோ அதே தான் பிரெத்துலயும் இருக்கும் ஸ்கொயர்னா. இப்போ பிரெத்துக்கும் என்ன? 24 - 2எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைட்டு. ஹைட் வந்து என்ன குடுத்துருக்காங்க? இந்த ஃபோல்ட் பண்ணது பாக்ஸோட ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸு. அப்ப எக்ஸ் எழுதிட்டோம். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. என்ன? மொத்த லென்த்து 24 சென்டிமீட்டர் குடுத்துட்டாங்க. அதனோட 2 கார்னர்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஃபோல்ட் பண்ணும்போது. அப்ப இந்த லென்த்து மொத்தத்திலருந்து இந்த 2எக்ஸ மைனஸ் பண்ணது தான் இங்க ஃபோல்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய லென்த்து. அதனால தான் 24 - 2எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால அதனுடைய சைடு எல்லாமே ஒரே மாரி இருக்குமா? அதனால லென்த்தும் ஒண்ணு தான், பிரெத்தும் ஒரே இது தான் வரும். ஹைட்டு அவங்களே குடுத்துட்டாங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதனால எக்ஸ்ன்னு போட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்ப வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ். ஓகேவா? வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். இது 2மே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டோட ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த் இங்கே கொடுத்துருக்காங்களா? அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 24 - 2எக்ஸ் இன்ட்டு 24 - 2எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 24 இன்ட்டு 24 சைடில் நீங்கள் போட்டும் பார்த்துக்கலாம். 4 4s are 16, 6 1, 4 2s are 8, 8 plus 1 9, 4 2s are 8, 2 2s are 4, so 6, 9 plus 8 17, 7 1, balance 4 plus 1 என்ன வரும்? 5, அப்போ 576, 24 into 24 576. நெக்ஸ்ட்டு 24 into minus 2x பண்ணணும், plus into minus minus 24 into 2, 4 2s are 8, 2 2s are 4, அப்போ என்ன வரும்? 48. 24 into 2 48x. ஏன்னா இங்கே வேரியபிள் இல்லை, அதனால் அந்த எக்ஸ் அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டேர்மே இதனுடைய ஃபஸ்ட் டேர்மே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 24 into 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படியே போட்டுடலாம் 48x. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் டைமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into 2 4 x into x எக்ஸ் ஸ்கொயர். இது மொத்தமாக போட்டுட்டு வெளியே ஒரு எக்ஸ் இருக்கா, அதை மறந்துடக்கூடாது. இதை நிறைய நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதை மறக்கக்கூடாது. எக்ஸ் இருக்குது வெளியே. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? உள்ளே இருக்க எல்லாத்தையும் இது பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 576 அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸ் டேர்ம் 2 இருக்கா, -48 இருக்குது, இன்னொரு -48 இருக்குது. மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்பிளை போடுவோம். இங்கே ரெண்டுமே ஒரே நம்பர் தான், அதனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் சிம்பிள் போட்டுட்டோம். சேம் சிம்பிள் வந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ 8 + 8 வந்து என்ன வரும்? 16, 6 1,
448 8 + 1 9 அப்போ 96 minus 96x plus 4x² வெளியே ஒரு x இருக்குது ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இது ஒவ்வொன்றையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம் எக்ஸை. 576x minus 96x² plus 4x³ ஓகேவா. என்ன அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப பவர் வந்து பேஸு சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணும். அப்போ 2 + 1 3 4x³. அப்போ இது எழுதுகிறப்ப பவரை வச்சு ஆர்டராக தான் எழுதுவோம் எப்போவுமே. இப்போ எழுதுகிறப்ப எப்படி எழுதிடலாம், 4x³ minus 96x² plus 576x அவ்வளோதான். 4x³ minus 96x² plus 576x. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டீரியல் இருக்குது, அதை வச்சு ஒரு ஓப்பன் பாக்ஸை வந்து மேட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லென்த் வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் அப்படின்னா அதனோட 2 பக்கம் சைடு எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோல்டு பண்ணதோட வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அதில் கார்னர்ஸ் ரெண்டுமே இல்லாமல் தான் இருக்கும். அப்படின்னா இந்த 24 சென்டிமீட்டர்லேருந்து இந்த 2xஐ மைனஸ் பண்ணுறது தான் இதனுடைய லென்த்து. ஸ்கொயர்னால் அதனுடைய பிரெத்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் 24 - 2x. ஹைட் வந்து இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்னு போட்டோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கியூபாயோட ஃபார்முலா தான் தெரிஞ்சுக்கணும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக பவர்ஸோட ஆர்டர் படி எழுதிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்பா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.